நான் சொல்லணுமா அதுக்கு? எஸ். அதான் நான் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லி தான் இது ஆகணும். பிகாஸ் நான் உங்கள கேள்வி கேட்டுருக்கேன். இது நான் உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு 2, 3 விஷயம் சொல்லியிருக்கேன். அதுலேருந்தே சொல்றேனே. ஆ எப்படி சொல்றதுன்னா, நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம். ஆ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பாட்டுக்கு தனியா இருந்தேன். ஸோ நான் பாட்டுக்கு என் வாழ்க்கை நான் தான்டா உண்டு, நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். திடீர்னு வந்து நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம். ரொம்ப லவ் பண்ணி ஊர சுத்தி, வருஷக்கணக்குல ஒருத்தர் புரிஞ்சுக்கலாம் நம்ம கல்யாணம் பண்ணல. பிடிச்சிருந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம் பிடிச்சிருந்துச்சு, கல்யாணம் பண்ணிட்டோம் வீட்ல பேசி. அவ்வளோதான். ஸோ 2 பேருமே வேற வேற ஐடியாலஜில வாழ்ந்திருக்கிறோம், வளர்ந்திருக்கிறோம். ஒருத்தர் இன்னொருத்தர கரெக்ட்டா புரிஞ்சுகிட்டு நடந்துக்கிறதுக்கு, ஆ சில ஏத்த இறக்கம் இருக்கத்தான் செய்யும். ஆனா, அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையுமே நீ அவ்வளோ அழகா ஹேர்டில் பண்ணி தாண்டி வந்திருக்கிற. அது எனக்கு தெரியும். நீ என்னென்ன தாண்டி வந்திருக்கிற அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதேமாரி நான் முடிஞ்ச அளவுக்கு உன்னை எவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்திருக்கேன்றதும் எனக்கு நல்லா தெரியும். புரியுதா? சிலது எப்படி சொல்றதுன்னா, லைக் அதுதானே ஃபேமிலின்றது. அதுதானே அந்த கப்பிள் ரிலேஷன்ஷிப்ங்கிறது. நீ சொன்ன மாரி தான். ஒருத்தர் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிறோம், எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்றோம். இதெல்லாம் தாண்டி எவ்வளோ ஹேப்பியா இருக்கோம். அ மோர் நம்ம எவ்வளோ புரிஞ்சுக்கிறோமோ, அந்த அளவுக்கு ரொம்ப ஹேப்பியா இருப்போம். எவ்வளோ ஒருத்தருக்கு ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணி விட்டு குடுத்துக்கிறோமோ, அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்போம். அவ்வளோதான் கரெக்ட். விஷயம். ஸோ அதுவரைக்கும் நல்லா போது. உன்ன நான் இன்னும் நல்லா பார்த்துக்கணுன்றது மட்டும் நெறைய மைண்ட்ல இருக்கு. நெறைய பார்த்துக்கணும். பட் எஸ் அதுக்கு ஒரு டைம் வரும்ன்றது நான் நம்புறேன். நம்பிட்டு இருக்கிறேன்.